நீங்கள் ஆடி மாதத்தில் இதை செய்தால் பிறகு உள்ளதும் போய்விடும். உஷாரா இருந்துக்கோங்க. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் ஆடி மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலும் திருவிழா, நேர்த்திக்கடன் போன்றவை நடைபெறும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்கள் மட்டுமல்ல, எந்த நாளில் எல்லாம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அம்மனின் அருள் கிடைக்கும். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் சிவபெருமானே அம்பிகைக்குள் அடக்கம் என சொல்வார்கள். ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்க மாதம் ஆகும். அம்பிகையின் கருணையே வடிவானவள் என்பதால் தடையின்றி மழை பெறவும் நிலம் விவசாயம் செழிக்கவும் அம்பிகையிடம் வேண்டும் மாதம் என்பதால் இது அம்பிகை வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது. சிவனுக்கும் சக்திக்கும் உரிய ஆடி மாதத்தில் பெரும்பாலான அம்மன் கோவில்களில் ஆடி மாதத்தில் திருவிழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆடியில் விரதம் இருந்தால் வாழ்க்கை செழிக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்றன. அமாவாசை, ஆடிப்பூரம் என சிறப்பு வழிபாட்டு தினங்களை கொண்டது ஆடி மாதம். இந்த மாதத்தில்தான் ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லாடல் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலம். ஆடிப்பெருக்கு தினத்தில் நதியோரம் உள்ள கோயில்களில் கன்னி பெண்கள் வழிபாடு செய்தால் சிறப்பான கணவர் அமைவார். ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பதும் ஐதீகம். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய புண்ணிய காரியம் புனித நீராடுவது. ஆடி மாதத்தில் நீர்நிலைகளில் நீராடுவது மிக சிறப்பானது ஆகும். ஆடி மாதத்தில் கண்டிப்பாக சிறப்பானது நதிகளில் அல்லது குளங்களில் நீராட வேண்டும். ஆடி மாதம் பெண் தெய்வமான அம்பிகைக்கு உரியது. ஆகையால் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண் குழந்தை பிறந்தால் மிகவும் சிறப்பானது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்த்தால் நேர்த்திக்கடன் நிறைவேறுதல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு படைத்தல், பால்குடம் ஏந்தி வருதல், தீ மிதித்தல் ஆகிய வழிபாடுகளை செய்யலாம். ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம், திருமணம், பெண் பார்க்க செல்வது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் வைக்கலாம். ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மொட்டை வைக்கலாம் கூடாது. ஆடி மாதத்தில் அதிக காற்று வீசும், பலத்த மழை பெய்யும். அதனால் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆகும். இதனால் இறை வழிபாடு செய்யும் போது கவனம் சிதறாமல் இருப்பதற்காகத்தான் திருமணம், கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் இம்மாதத்தில் நடத்தப்படுவதில்லை. ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை, ஆடித்த பசு, ஆடி பௌர்ணமி, ஆடி 13 திங்கட்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி 18 சனிக்கிழமை, ஆடிப்பெருக்கு, ஆடி 19 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடி 22 புதன்கிழமை, ஆடி பூரம், ஆடி 23 வியாழக்கிழமை, நாக சதுர்த்தி, ஆடி 24 வெள்ளிக்கிழமை, கருட சதுர்த்தி, ஆடி நாகபஞ்சமி, ஆடி 31 வெள்ளிக்கிழமை, வரலட்சுமி விரதம். குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலே அம்மனின் அருளும் முன்னோர்களின் அருளும் கிடைக்கும். நீங்கள் ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அதைவிட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. எப்பொழுது சாமியை கும்பிட்டு விட்டாலும் முழு மனதுடன் கும்பிட வேண்டும். சிந்தனையே வேறு எங்கும் செலுத்தக்கூடாது. பயபக்தியுடன் தெய்வத்தை வணங்கி பலனை அடையுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.